அனைவருக்கும் வணக்கம். குன்னத்தூர் மலையிலே அமர்ந்த வண்ணம் நாங்கள் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி சக்தியை எப்படி நம்ம உடம்புக்குள்ள உள்வாங்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ மக்களுக்கு தெரியப்படுத்த போயிடுறோம். எப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல தியானம் பண்ணும்பொழுது ஏற்கனவே சக்திகள் இருந்து கொண்டே இருக்கும். தியானம் பண்ணுவதனால அதாவது தியானம் பண்ண முடியாதவர்கள், இப்போ வயிற்று வலி, கை வலி, கால் வலி, மன நிம்மதி இல்லை இப்படிங்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ மன நிம்மதி இல்லை, வயிற்று வலிக்குது எனக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ வயிற்று வலியோட ஒருத்தர் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மரங்கள், அதாவது வேப்ப மரம் அல்லது அரச மரம், இந்த மாதிரி புங்க மரம், இப்படி மரங்கள் நம்ம எடுத்துக்கலாம் பார்த்துக்குங்க. இது எலுமிச்சை மரம், சரிங்களா. இந்த மரத்தில் எப்படி எனர்ஜி வாங்குறது அப்படிங்கிற பற்றி சொல்கிறோம். இந்த வயிற்று வலியும் எப்படி ரிமூவ் ஆகுது, வெளியேறுது, அதாவது நம்மளை விட்டு வெளியே போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். நான் முதல்ல ஒரு அமைதியான ஒரு காலை பொழுதில் ஒரு 5:30-6 மணிக்கு எந்திரிச்சு பல்லுகளெல்லாம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த 2 உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கையவும் இப்படி தேய்க்கணும். இப்படி தேய்க்கப்படும்போது இந்த கையில் ஒரு உஷ்ணம் வரும் பார்த்துக்குங்க. அந்த உஷ்ணத்துடன் இடது கை இருக்குது பார்த்தீங்களா, இடது கையை வயிற்று பகுதியில் வச்சுக்கிடணும். அந்த தொப்புள் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கிட்டு வலது கையை இந்த செடியின் மீது, சரிங்களா, உங்களுக்கு பிடித்தமான, அதாவது வேப்ப மரம், அரச மரம், புங்க மரம், இப்படி எலுமிச்சை மரங்கள் இருந்தாலும் ரொம்ப நல்லது தான் பார்த்துக்குங்க. இப்படி வச்சுட்டு இந்த மரத்தினுடைய சக்தியானது, இந்த மரத்தினுடைய சக்தியானது எனது வலது உள்ளங்கையின் உட்புறமாக உட்சென்று உடம்பு முழுவதும் இதனுடைய சக்தியானது வியாபித்து வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய வயிற்று வலியை கால் பாதத்தின் மூலமாக வெளியேற்றட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி வச்சுக்க வேண்டியதான் பார்த்துக்குங்க. இப்படி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு வலி குறைவதை நீங்கள் உணர முடியும். இரண்டாவது நல்லா எனர்ஜெட்டிக்காக, நல்லா சக்தி, அதாவது எந்த ஒரு வேலையுமே சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த மரத்தினுடைய சக்தி உடம்பின் உட்புறமாக சென்று விடுவதனால் உடம்பு நல்லா பிரிஸ்காக எனி டைம் நல்லா ஒரு வேலை பழு பார்க்குறதுனால வேகமாக வேலை பார்க்குறது, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. இதே மாதிரி தினசரி செய்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதி அதிகமாக கிடைக்கப்படும் என்பதில் ஐயமில்லை. நன்றி.